ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். ஆம்பியர் கம்பெனியில் ஒரு 60,000 பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு சூப்பரான நியூ மாடல் அப்டேட்டட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதோட ப்ரைஸ் வந்து தமிழ் பேஜில் பார்த்துருப்பீங்க. பட் அது என்ன மாடல், அது என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அந்த ஸ்கூட்டரில் வேறு என்னென்னலாம் புதுசாக கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்கூட்டர் மற்ற கம்பெனி ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்கா இல்லையா, வேறு என்னென்னலாம் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சில பேர் பார்ப்பீங்க, இல்லைனா சில பேர் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா இதே மாதிரி நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கூட்ரு 2 வேரியண்ட்டு 9 டிஃப்ரெண்ட்டான கலரில் அவைலபிளாக இருக்குது. 9 கலருமே நல்லா சூப்பராக நல்லா லுக்காக இருக்குது. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டபுள் பேட்டரி வராது. அது மட்டும் இல்லாமல் ஸ்வாப்பபிள் ஆப்ஷனோடு வருது. நீங்கள் வந்து ஒரு பேட்டரி வந்து போட்டு சார்ஜ் போட்டுட்டு இன்னொரு பேட்டரி போட்டு வண்டியில் போட்டு யூஸ் பண்ணிட்டு ஓட்டலாம். அது சார்ஜ் இருந்ததுக்கப்புறம் அந்த பேட்டரி சார்ஜ் போட்டுட்டு இன்னொரு பேட்டரி ஃபுல்லாக இருக்கலாம், அதை வந்து ஓட்டிட்டு போகலாம். அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வாப்பபிள் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டியோட ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 1.44 கிலோவாட்ஸ்க்கு எல்எஃப்பி பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துக்குள்ள சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 80% சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துலேயே கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 ஹவர்ஸ்லேயே 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டு பேட்டரியை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் சாலிடாக 80 to 85 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மைலேஜ் வந்து பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ 70-80 கிலோமீட்டர்னாலே ஒரு நல்ல மைலேஜ் தான். இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு பெட்டரானது தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சார்ஜ் வந்து வீட்டில் போகிற நாள் போட்டுக்கலாம், ப்ளக் பாயிண்டில் போகிற நாள் போட்டுக்கலாம், இல்லை சார்ஜ் ஸ்டேஷனில் போகிற நாள் போட்டுக்கலாம். எங்கே வேணாலும் சார்ஜ் போட்டுக்கிற அளவுக்கு இதில் வந்து சார்ஜ் கொடுத்துருக்காங்க. மோட்டார் அப்படின்னு பார்க்கும்போது பிஎல்டிசி ஹப் மோட்டார் கொடுத்துருக்காங்க 250 வாட்ஸுக்கு. அது நல்லா பிக்கப் நல்லா இருக்குது. அது மாதிரி மோட்டாருக்கு வந்து பவரும் நல்லா கொடுத்துருக்காங்க. 13 லிட்டர்ஸுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் திங்ஸ் லக்கேஜ் எல்லாம் வைக்கிற அளவுக்கு நல்ல ஆப்ஷன் இருக்குது. சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டு தான், ஸ்பிளிட் சீட்டு கிடையாது. எல்லா ஸ்கூட்டர் மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பில்லியன் கிராபில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 163 mm கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 72 கிலோவுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ரொம்பலாம் வெயிட்லெஸ் சொல்ல முடியாது, மீடியமாக தான் இருக்குது. ஈஸியாக எல்லாருமே லேடிஸு, ஜென்ஸு, பசங்க, ஓல்டு பர்சன் எல்லாருமே ஹேண்டில் பண்ணுற அளவு தான் கொடுத்துருக்காங்க. வேரண்டியை பொறுத்த வரைக்கும் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் அப்படி இல்லைன்னா 10,000 கிலோமீட்டர் வந்து வேரண்டியாக கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அப்படி இல்லைனா 36 கிலோமீட்டர் வேரண்டியாக கொடுத்துருக்காங்க. 2 வேரண்டியுமே வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். கிரெடிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 5 டிகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் ரிமோட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறனால ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டன் ஸ்டார்ட் அதை நார்மலாக புஷ் பண்ணல அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறவங்களுக்கு இது ஒரு லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். நீங்கள் வந்து லாங் டிரைவு, ரெகுலர் ஒர்க்குக்கு, ஹைவேஸ்லாம் போனோம் அப்படின்னா ஆம்பியர்லேயே வந்து நிறைய மரம்லாம் இருக்குது, அதை சூஸ் பண்ணுங்கள். பட் லோ பட்ஜெட்டுக்கு ஒரு 60,000 பட்ஜெட்டில் நான் வந்து பெட்ரோல் காசு சேவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸ்பீடு மட்டும் தான் கம்மியாக இருக்குது, மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டிஸ்கோட வருது, பேக்கில் ட்ரம்மோட கொடுத்துருக்காங்க. வீலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலையுமே அலாய் வீல் தான் இருக்குது. டயர்னு பார்க்கும்போது டியூப்லெஸ் டயர்ஸ் தான் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலையுமே. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூடூத்து, வைஃபை கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லோ பேட்டரி அலாரம் கொடுத்துருக்காங்க. வண்டியில் பேட்டரி வந்து லோ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டிஸ்பிளே இன்டிமேஷன் காட்டுறதுக்கு அந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் ரிவ்யூ பார்த்தீங்களா, இந்த ஸ்கூட்டரோட மாடல் என்னென்னா ஆம்பியர் ரியூ அப்படிங்கிறதா. இதோட ப்ரைஸு 59,900 ரூபா எக்ஸ்ஓன் ப்ரைஸு. ஆன்ரோட் ப்ரைஸ்னு வரும்போது ஒரு 64-65 அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும். இது வந்து நான் வந்து அதிகமாக சொன்னேன்னா ஒரு வேளை 1000 2000 கம்மியாக இருந்தாலும் இருக்கலாம். ஸோ இது இவ்வளோ தான் இதோட ஸ்கூட்டரோட பட்ஜெட்டு. ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இது வந்து பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸும் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் சார்ஜில் ஒரு 70-80 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு மட்டும் கம்மியாக இருக்குது, லோ ஸ்பீடு தான். ஸோ மற்றபடி வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் சரி, வண்டியோட லுக்கும் சரி, கலரும் சரி, ஓவராலாக பார்க்கும்போது இந்த வண்டி எல்லாம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. மற்ற கம்பெனியோட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ ஓவராலாக இந்த ஸ்கூட்டர் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பெஸ்ட் ஸ்கூட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஸ்கூட்டர் வந்து ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை ஷோரூமில் வாங்கலாம், நீங்கள் வாங்கிக்கலாம். நியர்பை லொக்கேஷனில் ஷோரூமில் அவங்க கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு 60,000 பட்ஜெட்டில் நான் அப்டேட்டட் நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்களா, அவங்களாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண யூஸ் ஆகும். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள். ஸோ இதேமாதிரி டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது வருது LSGD.